வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான ஒன்றிய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த சூழலில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளை தடுக்க தடுப்புச் சுவர்களும் அமைத்து துணை ராணுவமானது டெல்லியின் எல்லைப் பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நடத்திய போராட்டத்தால் டெல்லி எல்லைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். டெல்லியின் அனைத்து நுழைவு வாயில்களும் தடுப்புகளை கொண்டு அடைக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் தற்போது விவசாயிகள் எந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்? அதாவது தலைநகர் டெல்லி நோக்கி விவசாயிகள் நேற்றைய தினம் தொடங்கிய பேரணி என்பது இன்று இரண்டாவது நாளாக தொடர்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை நேற்றுக்கு துவங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசுடன் நடைபெற்ற 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்ததன் காரணமாகத்தான், அதாவது விவசாயிகளுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியதன் காரணமாகத்தான் இந்த பேரணியை நேற்றைய தினம் தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே திட்டமிட்டபடி நேற்றைய தினம் காலை பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களது டிராக்டர்களில் திட்டமிட்டபடி பேரணியை தொடங்கினார்கள். குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஏராளமான விவசாயிகள் தங்களது ஆயிரக்கணக்கான டிராக்டர்களில் புறப்பட்டு நேற்றைய தினம் தலைநகர் டெல்லி நோக்கி வந்தார்கள். அவர்கள் அம்பாலா மற்றும் சம்பு பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அந்த பகுதியில் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது, கைகலப்பு ஏற்பட்டது, தடியடி நடத்தப்பட்டது, கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன, அதே போன்று ரப்பர் குண்டுகளும் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏராளமான விவசாயிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த பகுதி என்பது ஒரு போர்க்களம் போல் காட்சியளித்தது. நேற்றைய தினம் முதல் நாள் பேரணி என்பது இரவு வரை நீடித்தது. அவர்கள் ஆங்காங்கே விவசாயிகள் நேற்று இரவு ஆங்காங்கே தங்கிவிட்டார்கள். இன்று காலையில் மீண்டும் தங்களது பேரணியை தொடங்குவதுதான் அவர்களது முடிவாக இருக்கிறது. காலை சுமார் 9 மணியிலிருந்து அவர்கள் தலைநகர் டெல்லி நோக்கி புறப்பட தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் அவர்களை தடுக்கும் விதத்தில், தலைநகர் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்கும் விதத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த போலீசாருக்கும் அதிகமாக எல்லை பகுதிகளில், குறிப்பாக சம்பு பகுதி, சிங்கூர், டிகிரி, காஜிப்பூர் ஆகிய பகுதிகளில் ஏராளமான போலீசார் தடுப்பு அரண்களை அமைத்து பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 5 அடுக்கு தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது சாலைகளில். விவசாயிகள் ஒருபோதும் தலைநகர் டெல்லிக்கு நுழைவிட மாட்டோம் என்ற முடிவில் தான் போலீசார் தங்களது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ட்ரோன்கள் மூலம் விவசாயிகளுடைய பேரணி என்பது கண்காணிக்கப்பட்டு ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்தவரையில் விவசாயிகளுடைய கோரிக்கை தொடர்பாக இதுவரை எந்த ஒரு உறுதிமொழியும் அளிக்கப்படவில்லை. குறிப்பாக குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் அர்ஜுன் முண்டா குறிப்பிடும் போது, தற்போதைய சூழ்நிலையில் உடனடியாக இது தொடர்பாக சட்டம் இயற்ற முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் ஒருபுறம் இருந்தாலும் மத்திய அரசு இது போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவது விவசாயிகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் நடைபெறுகிற பேச்சுவார்த்தையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் விவசாயிகள் பேரணியை நிறுத்திக் கொள்வார்கள். இல்லை என்றால் தொடர்ந்து அவர்கள் பேரணியை நடத்தி தலைநகர் டெல்லியை முற்றுகையிடுவதுதான் அவர்களது எண்ணமாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.